ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் வந்திருக்கு. ஸோ வந்திருக்க இடம். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை கேமரா வச்சுருந்தா ஏதாவது பிரச்சனையா எப்படி இருக்குது அது எல்லாமே பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரி ஓகே ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியா ரியாத்தில் இருக்கேன். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. லைசன்ஸ் வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நானும் டெலிவரி போய் ஒரு 4-5 நாள் டெலிவரி போயிட்டேன். ஆனால் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகில் டெலிவரி பண்ணுறது. எதுக்கு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் இங்கே சுற்றிட்டு எங்கெல்லாம் கேமரா கொண்டு போகலாமா, இல்லை கேமரா வச்சுருந்தா ஏதாவது பிரச்சனையா எப்படி இருக்குது அது எல்லாமே பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரி ஓகே ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியா ரியாத்தில் இருக்கேன். ஸோ ரியாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி ஒர்க்குக்கு வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஃபுட் டெலிவரி ஒர்க்குக்கு வரணுமா இல்லை இந்த ஃபாரின் ஒர்க்குக்கு வர்றது எப்படி, ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருப்பேன். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். ஸோ நம்மளோட பைக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பைக்குக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பைக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3269 சரிங்களா, இதுதான் நம்மளோட பைக் நம்பர். ஸோ நம்ம பைக்குக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு RSF வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ வந்து நருட்டோ இது சீரீஸில் வந்து சுனாடே அப்படின்னு வைங்க அப்படின்னு. ஸோ எனக்கும் சுனாடே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கமெண்ட் வந்திருந்து ஸோ நம்ம பைக்குக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பேரை நம்ம பைக்குக்கு வச்சுருக்கலாம். 2 வருஷத்துக்கு நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த நேம்லேயே நம்ம பைக் நம்ம கூடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, அப்படியே மோட்டர் லாக்கில் போகலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாடு மாநிலம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்றைக்குமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே இங்கே வந்து சவுதி ரூல்ஸ் படி மிரர் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எல்லா இடமும் மிரர் ரூல்ஸ் முக்கியம். பட் நான் மிரர் கரெக்டாக செக் பண்ணிட்டேன். ஸோ மிரர் கரெக்டாக இருக்கா, ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் வேலைக்கு போகாமல் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ரம்லான் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரம்லானோட அந்த ஃபாஸ்டிங் டேட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா 5th நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, ஸோ கிளம்பியாச்சு. முதல்ல போயிட்டு தண்ணி பிடிக்கணுங்க. ஏன்னா தண்ணிலாம் நம்ம வெளியே வாங்கணும்னு வைங்களேன், ஒரு பாட்டில் ரேட் வந்து 2 ரூபா இருக்குது. 2 ரூபானா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 45 ரூபா வந்துடுதுன்னு வைங்களேன். அதனால் என்ன பண்ணலான்னா இங்கேருந்து பிடிச்சிட்டே போயிடுவோம். தப்பான ரூட்டில் போய் பார்த்தீங்களா, இதுதான் கெத்து, இதுதான்டா கெத்து, இதுதான் ஏன் சொத்து. தான் அங்கே நிற்காரு. தண்ணி பிடிக்கல, இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? இப்படி தான் போகணும். எங்கே போகிறோம்? அங்கே நான் தூரம் போகணுமா? நீங்கள் சொல்லுங்கள். இங்கே இன்றைக்கி எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ டெய்லியும் ஒவ்வொரு இடம் போவோம். ஆனால் இன்றைக்கி வந்து எங்கே போகலான்னு பார்த்தோம். சரி பக்கத்துலேயே போகலாம். இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது. நாங்கள் மழை பெஞ்சால் வண்டி ஓட்ட முடியாது பைக். ஏன்னா நான் முதல்ல 2ஆவது நாள் வந்து இங்கே வந்து கீழே விழுந்துட்டேன் பைக்லேருந்து. ஸோ என்னோடய வீல் பேர்லாம் காமிக்கிறேன். ஒரு டேனிங்கில் பிரேக் அடித்தேன். ஹாய் ப்ரோ. ஒரு டேனிங்கில் வந்து திரும்பினேன், அப்படியே வண்டி என் கண்ணு முன்னால் அப்படியே போகுது என்னை விட்டுட்டு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் மழை பெஞ்சாலே வண்டி நிப்பாட்டிட வேண்டியதான், அது ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம கம்பெனி பேக் ஜாஹீஸ். இதுதான் ஓசியில் கொடுக்குற தண்ணி நமக்கு. சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியை ஓசியில் கொடுப்பாங்க, வெளியே வச்சுருக்காங்க. கூலிங் வாட்டர். எம்மாடி. ஓகே ப்ரோ, ஆர்டர் கம். எடுத்துகிட்டு போங்க. எம்மாடி எடுத்து கொஞ்சம் தூரம் தான், 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் தான். சே, அப்படி எடுத்துருக்கலாம்ல. சரியா போச்சு, ஒரு ஆர்டர் போயிடுச்சுங்க. உங்களுக்கு நீ காமிச்சிடலான்னு பார்த்தேன்.
ஓகே ப்ரோ போகலாம். இங்கே போகிறோம். ஸோ என்ன மைக் அடாப்டர் வரலாங்க, உங்களுக்கு இந்த கேமராவில் பார்த்தாலே தெரியும். இன்னும் மைக் அடாப்டர் இருக்குது, மைக் இல்லைன்னா அந்த அடாப்டரே போயிடுச்சு. ஹைவேலையா? ஹைவே தான் இருக்கிறதுலே ரொம்ப பொறுமையாக போக வேண்டிய இடம். எப்பாடா மழை பெய்ய போகுது, இன்னைக்கு மழை பெய்ய போகுது. மிரர் எதுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? இங்கே வந்து கூட பெரிய ரோடு சரிங்களா, இதில் வந்து நம்ம சைடில் நம்ம ஒரே மாதிரி திரும்பிலாம் பார்க்க முடியாது. ஸோ மிரரில் பார்த்து இண்டிகேட்டரை போட்டால் போதும், அவங்களுக்கு பின்னால் வரவங்க தெரிஞ்சிடும். ஸோ 1-2 பேர் தான் கரெக்டாக ஓட்டுவாங்கங்க. சரி 1-2 பேர் தான் தப்பாக ஓட்டுவாங்க, ஏதோ அவங்க அப்பா வீட்டு ரோடு மாதிரி ஓட்டுவாங்க. மற்ற நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இண்டிகேட்டர் போட்டாலும் சரி, ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு திரும்பணும் கை காமிக்கணும் அப்படின்னாலும் நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் 1-2 பேர் இருக்கான் நிப்பாட்ட மாட்டாங்க. ஆனுக்குன்னே நம்ம முன்னாடி ட்ரிப்ஸ்லாம் அடிச்சுட்டு போவான். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்ப்பீங்க கூடிய சீக்கிரம். ஏன்னா நம்ம இங்கே இருக்க போகிற எல்லா நாளுமே எல்லா டேஸுமே வீடியோஸ் வரும். இனிமேல் டெய்லியும் வீடியோ வர ஆரம்பிச்சிடும். முந்தி பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ தான் வரும். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே 2 மணிக்கு இங்கே உள்ள டைமுக்கு 2 மணிக்கும் நம்ம ஒரு டைமுக்கு ஒரு 5 மணிக்கும் வீடியோ வந்துடும். நான் என்ன டைமிங் மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன் சரிங்களா? ஓகேங்க, நான் அடுத்த 6 நிமிஷம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ரூம் பக்கத்தில் இருக்க ஒரு மெக்டோனல்ஸ். ஸோ இங்கே வந்து நின்னாலுமே ஆர்டர்ஸ் நிறையா வரும். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் நிற்போம். இங்கே இல்லை அப்படின்னா நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போகலாம் சரிங்களா? சிட்டிக்குள்ளே வேறு லெவலில் இருக்கும். இருட்டின பிறகு போனால் தான் அது நல்லாயிருக்கும். இருட்டுறக்கு முன்னாடியே போனால் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சரி ஓகேங்க, நான் உங்களுக்கு அடுத்து பண்ணுறேன் ஆர்டர் வந்த பிறகு. இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெக்டோனல்ஸில் நின்னோம். ஸோ அந்த மெக்டோனல்ஸில் ஆர்டர் வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குர்துபா அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ எங்களோட ரிமால்லேருந்து கொஞ்சம் தூரம் இருக்குது, ஒரு 12-13 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அங்கே தான் போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே மெக்டோனல்ஸ் தான். ஏன்னா அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அதனால இப்போ மெக்டோனல்ஸ் போயிட்டுருக்கோம். நான் இவனா 3 பேர், இப்போ நானும் டானு எல்லோரும் போயிட்டுருக்கோன்னு வைங்களேன். யாருக்கு முதல்ல ஆர்டர் கிடைக்குதோ அவங்க அப்படியே அந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளேஸ் எங்கள் எல்லாருக்குமே வந்து கரெக்டாக நின்றுக்கிடுவோம் அங்கே வந்து. ஏன்னா அங்கே வந்து உட்கார்றதுக்கோ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ கொஞ்சம் வசதிகள் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதனால் கரெக்டாக அங்கே வந்து நின்றுவேன். அதான் இப்போ நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். பார்ப்போம் அடுத்தவங்களுக்கு அப்படி போக ப்ரோ. அதேமாதிரி வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ப்ரோ வேலைக்கு எப்படி வர்றது இந்த மாதிரிலாம். ஸோ நான் எல்லா வீடியோலையுமே சொல்லணுன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லாருக்குமே போர் அடிச்சிடும். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்குலாம் போர் அடிச்சிடும். என்னடா இவன் சொன்னதே டெய்லியும் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ எப்படி சவுதிக்கு வரணும், எப்படி இந்த மாதிரி ஜாபுக்கு வரணும், எப்படி நல்ல சேலரியில் இருக்கணும், எப்படி வண்டி ஓட்டணும், எப்படி லைசன்ஸ் எடுக்கணும், இதெல்லாமே நான் போடுறேன். கூடிய சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக போடாமல் ஒரே வீடியோவை நல்லா தெளிவாக போடுறேன். கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்றேன் சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் வந்திருக்கு. ஸோ வந்திருக்க இடம். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர். 3 மணிக்கு நம்ம வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். 3:10 சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5:09 ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஆர்டர் வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு பாருங்க. ஆர்டர் ஃபைனலாக எடுத்தாச்சு. ஒரு ஆர்டரு ஸ்ட்ரைட்டாக ஆமாம். அப்புறம் அங்கே அவங்கிட்ட போனோம். ஓகே டேக் கேர். ஸோ இப்போ தான் ஆர்டர் எடுத்தேன். ஸோ இங்கேருந்து கஸ்டமர் வீடு பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்ரு. கஸ்டமர் வீட்டெல்லாம் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க கொஞ்சம் பேர். கஸ்டமர் வீட்டெலாம் காமிக்கக்கூடாது எப்போவுமே அப்படின்னு. ஸோ மொத்தம் 88 ரியாலுக்கான பொருள் சரிங்களா? 88 ரியாலுக்குனா இவங்களோட இதுக்கு சரி நம்மளோட இதுக்கு 88ங்கிறது எவ்வளோன்னா அது எவ்வளோ வரவங்க 100 ரூபான்னா நம்ம ஊருக்கு காசு 100 ரூபானா இங்கே 2000 சில்லறை எவ்வளோ வரும் சரிங்களா? 2000. ஐயோ ராங் ரூட்டுங்க. ஓகே இல்லைங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சவுதியில் எப்படி வந்து பைக் ஓட்டுறது சரி, மோட்டோ வ்ளாக் பண்ணுறதும் சரி. ஏன்னா இங்கே வந்து ப்ரைவசியை ரொம்ப விரும்புவாங்க. ஸோ நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதும் சரி, ஃபோட்டோஸ் எடுக்கிறதும் வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா சிக்னலில் வந்து ஆஃப் பண்ணேன். ஏன்னா சிக்னலில் வந்து பக்கத்தில் ஒரு ஆள் வந்து
யுவர் மோட்டோ விலாகிங் அப்படின்னாரு. நான் உடனே ஆமாம் அப்படின்னேன். எஸ் அப்படின்னு. ஓகே குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அது பயமாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணேன், நம்ம வந்து வேலைக்குன்னு வந்தாச்சு, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ இந்த எல்லோ கலரில் போகிறது பார்த்திங்கன்னா ஹேங்கர் ஸ்டேஷன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதத்துக்கு 320 டார்கெட் பண்ணால் போதும். ஹேங்கர் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா 400 பண்ணணும். ஸோ கஸ்டமரோட ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். நம்ம இருக்கோம் கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட் பண்ணி கரெக்டாக 1.4 கிலோமீட்டர் தான் கஸ்டமரோட வீடு. ஸோ அங்கே போயிட்டு நான் போடுற பாடு இருக்குது. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. லாங்குவேஜ் தெரியாமல் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது மோஸ்ட்லி. சில பேர் இங்கிலீஷில் பேசக்கூடாதுன்னே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட லாங்குவேஜ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நம்மளும் அதேமாதிரி தான் இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் தான் பேசணும். பட் அது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து வேறு இவங்க வந்து அவங்களோட இதில் ஈர்ப்பாக இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க வந்து கடையோட நேம் போர்டே மோஸ்ட்லி இங்கிலீஷில் வைக்க மாட்டாங்க, இவங்களோட லாங்குவேஜில் தான் வைப்பாங்க. நம்ம ஊரில் எத்தனை கடையில் இப்போவும் நிறைய கடையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து நேம் போர்டு கிடையாது. ஸோ எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஓகே 850 மீட்டர். ஸோ கிளைண்ட்டோட வீடு டெலிவரி பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானும் இப்போ புதுசு பார்த்திங்களா இங்கே வந்து இப்போ தான் வந்திருக்கேன். அதிகபட்சம் 10 நாள் கூட ஆகலை நான் பைக் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சு. ஸோ இங்கே மோட்டோ விலாக் எங்கெங்கே பண்ணலாம், எங்கெங்கே கேமரா யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் எனக்கு தெரில. முடிச்சிக்கலாம் அதையும் கற்றுக்கிட்டு உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக கொண்டு வரேன். சரிங்களா, எனக்கு கொஞ்ச நாளில் எப்படி 360 லென்ஸும் வாங்கிடுவேன், கேமராவும் வாங்கிடுவேன். ஸோ லென்ஸ் வாங்கலான்னு பார்த்தா லென்ஸே 14,000 மேலே வருது. அது வாங்குறதோட கேமராவே வாங்கிடுவோம் புதுசாக அப்படின்னு நினச்சி தான் அப்படி ஒரு பிளானில் இருக்கேன். பார்ப்போம், நல்லபடியாக எல்லாம் மேலே இருக்கும் இப்போ நடத்தி கொண்டு வருவாங்க, பார்த்துக்குவோம். என்னடா இது பாதை, அப்படி ஒரு பாதை இப்படி ஒரு பாதையா என்னதான் இருக்கு, ஏன் அப்படி சுற்றி வரணும்? என்ன இருக்குது வீடு? In 300 meters, make a U-turn. Head southwest on El March. ஸோ கஸ்டமர்கிட்ட கொடுத்தோடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேட் இருக்கும், அது வந்து போனோடனே டெலிவர். ஸோ கஸ்டமர்கிட்ட கொடுத்தோடனே டெலிவரி கொடுத்தா முடிஞ்சு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டருக்கு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சிறப்பான சம்பவங்கள், நிறைய ஆர்டர்ஸ்கள் நம்மளோட சேனலில் வந்துட்டே இருக்கும். சவுதியோட லைஃப் ஸ்டைல், சவுதியோட ரோட் ரூல்ஸ், இந்த மாதிரி சவுதி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நான் கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போட பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். ஓகே மக்களே, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். சாரி, அடுத்த ஆர்டர் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் 6 ஆர்டர் எடுத்துருக்கோம். இப்போ வந்து அடுத்ததும் ஆர்டர் எடுக்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ 7வது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கோம். அதை எடுத்து அப்படின்னா இன்றைக்கி 7 ஆர்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரு கணக்கு, அதுக்கப்புறம் ஒரு கணக்கு வாங்கிக்கலாம். ஸோ நைட்டு வந்து வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னா கிளாரிட்டி இருக்காது எதுவுமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் எங்கள் கேமரா ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ ரெஸ்டாரண்ட்டு நைட் ஆக பைக் ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமே தவிர வீடியோ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை.